அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, மனதை திறக்கணும். அப்போ மனதை திறக்கக்கூடியவர், எல்லாரும் உச்சரிங்க, மனதை திறக்கக்கூடியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மனதை திறக்கக்கூடியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனதை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொன்னாங்கல்ல, அது ஒரு நேம், அது ஒரு நேம், அது என்னது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன்னா அங்க ஒரு செய்தி இருந்துச்சு, தாவீது பிசாசுகளை ஓட்டினவர்னு சொல்லிட்டு. சங்கீதம் 90 தாவீது சுரமண்டலங்கள் வாசிக்கும் போது பிசாசு ஓடும். அப்போ அந்த சந்ததி எப்படி புரிஞ்சுக்குது, தாவீதின் குமாரன்னா விடுதலையாக்க வந்தவர் தாவீது. ஏன்னா இவர் வாசித்தாருன்னா என்ன ஆகுது, அப்போ தாவீதின் குமாரன் விடுதலையாக்க வந்தவர். அப்போ தாவீதின் குமாரன், இந்த வசனத்தின்படி நாம் அவர் எப்படி சொல்லி அழைக்கலாம், மனதை அவர் திறந்து, மனதை திறக்கிறவரே, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி மனதை திறக்கிறவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனதை, ஏன்னா ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அது ஓப்பன் ஆகணும். ஏன்னா பரிசுத்தாவியானவர் அல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது. சோ கர்த்தர் நல்லவர். இப்போ ஒரு அருமையான சாட்சி கேட்போம். இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா பாதுகாத்து கொண்டால் நாங்க போன மாசம் 1 கிலோ தான் அரிசி வாங்கினோம். அந்த அரிசியை இன்னும் கூட எங்க வீட்டுல ஒரு 3/4 கிலோக்கு அப்படியே இருக்குது. நான் எப்பவுமே மேக்ஸ் கிளாஸ் வந்து உட்காரவே மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மேக்ஸு, அட்டையே ஏறாது. அதுக்கப்புறம் கடந்த 2 வாரமா மிஸ் மேக்ஸ் சொல்லி தரும்போது எனக்கு நல்லா புரிஞ்சுது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, நான் அவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தேன் எனக்கு புரிஞ்சதை வச்சு. அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்தாங்க, எனக்கே ஷாக்காக இருக்குது, எப்படிதான் புரிஞ்சதை வச்சு நான் வீட்டுக்கு வந்து நானே நோட்ஸ் எடுத்து நானே படித்தேன். அப்பயும் நல்லா புரிஞ்சுது. இந்த ஊழியத்தில் நீங்கள் எங்கள் கூட பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கிச்சனில் வந்து சமைச்சிட்ருப்பாங்க, அதுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் கட் பண்ணிகிட்ருப்பாங்க, அதுக்கும் வந்து உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் பண்ண, பார்சல் கொடுக்க, அந்த மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து பங்கெடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம், அப்புறம் வந்து முட்டை தொக்கு பண்ணியிருக்காங்க. தினமும் 6 மணிக்கு இங்கே வந்து மீட்டிங் நடக்கும், எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க.